ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கூட 53,000 பதிவாகுது சாலை விபத்துக்கள் மூலியமாக மட்டுமே. சோ அதுல 14,000 பேர் இறந்துருவோம். சோ இந்தியாவில வந்து தமிழ்நாடு பாத்தீங்கன்னா முதல் 2வது இடம், முதல் இடம் 3வது இடம் இதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு சாலை நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 14,000 பேர் 54,000 எஃப்ஐஆர் ஓடுது. அதுல 14,000 பேர் செத்து போறோம். மீதி வந்து கை கால் உடையிறது, இல்ல வந்து கோமால இருக்கிறது, சிறு காயங்கள், கொடுங்காயங்கள் இப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 14,000 இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ ஒரு விபத்து அப்படின்னா 3 விஷயங்கள் உள்ள வரும், நல்லா தெரியும். ஒரு சாலை, வெங்கடேஸ்வரா காலேஜ் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சாலை வந்து முதல்ல நல்லா. சோ அடுத்தது ஒரு வாகனம், ஒரு பழைய வாகனத்தை ஓடுறீங்க, இந்த வருஷம் வாகனத்தை ஓடுறீங்க, வாங்கக்கூடிய வாகனம், அதுல 2 வித்தியாசம். ஒரு ஓட்டுநர், ஒரு எங்கான ஓட்டுநர் இருக்காரு, ஒரு கெட்ட ஹேபிட் இருக்காரு, அவரு ஓட்டுறாரு. சோ இப்படி எடுத்துக்கிட்டா இந்த 3 விஷயங்கள் விபத்துல முக்கியமா வரும். சம்பவம், மனிதன், ஒரு வாகனம். சோ 100 விபத்துகள் நடக்குது அப்படின்னா இந்த வாகனத்தினால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் அப்படின்னா ஒரு 15%. சம்பவ இடம் வாகனம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி மாறிட்டே வருது. நீங்க வந்து பழைய டிரைவரா இருந்தா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டிக்கும் இன்னைக்கு வர வண்டிக்கு வித்தியாசம் தெரியும் பார்த்தீங்களா? கொஞ்சம் காம்பேக்டா வருது, சேஃப்டி போடுறான், கிரில் போடுறான், டோர் போடுறான், லாஸ்ட் போடுறான், எல்லாமே. ஸோ வாகனத்தால் ஏற்படக்கூடிய விபத்துக்குள்ள எண்ணிக்கை மேலும் அப்படியே படிப்படியே குறையும். ஒரு 5% வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாலை. நீங்க முதல்ல இருந்த சாலைக்கும் வெங்கடேஸ்வர இன்ஜினியரிங் காலேஜ்ல முன்னாடி இருக்கக்கூடிய சாலைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா வித்தியாசம் வரும். கோபி டு சித்தோட் ரோடு ஃபர்ஸ்ட் கிளாஸா. சோ அந்த சாலையோட தரங்கள் மேம்படுது. சோ அது ஒரு 20% முன்னாடி இருந்தது. சாலை படிப்படியா குறைஞ்சு சாலை விபத்துகளால் வந்து ஒரு 15% சாலை நிலை பெறக்கூடிய விபத்துகள் அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சு. சோ நம்ம மேஜரா பார்க்கக்கூடிய விஷயங்கள் வாகன ஓட்டி. வாகனம் ஓட்டினா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கடைசியா காக்கி சட்டக்காரன் போட்ட டிரைவர் மட்டும் ஏன் சொல்றீங்க? வாகனம் ஓட்டிங்கிறது எல்லாத்தையும். ஒரு கலெக்டர் இருக்காரு, ஸ்கூலுக்கு எச்சம் இருக்காரு, அவர் வேலையை முடிச்சு வாகனத்தை ஓடுறா ஒரு வாகனம். சோ எல்லாரும் உங்களை காக்கி சட்டை போட்ட ஆள் பண்ணி சொல்ல எல்லாத்தோட டிரைவர் சீட்ல உட்காரவும் டிரைவர் வந்தார். சோ அந்த சீட்ல உட்காரக்கூடிய ஆள் செய்யக்கூடிய ஒரு தவறுகள், அஜாக்கிரதை, கவனக்குறைவு, சிறு தடுமாற்றம், டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதது, இதனால ஏற்படக்கூடிய விபத்துக்கள் மீதி இருக்கக்கூடிய 70% விஷயங்கள். அந்த சாலை பாதுகாப்பா நம்ம என்ன சொல்ல வரோம்னா அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு 70% வாகன ஓட்டிகளுக்கு ஒரு சில அவேர்னஸா கொடுப்போம். ஏன்னா அந்த 14,000 பேர் செத்து போறாங்கிறது 14,500, 14,800 இந்தியாவோட எண்ணிக்கை படிப்படியா போகுது. சோ அவங்க குறைக்க என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த 70% விபத்துகள் வாகன ஓட்டுநர்களால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு கிளாஸோட முக்கியம். அது பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆனது ஒரு மாதமா மாறி. சோ 5 விஷயங்களை மட்டும் நம்ம வந்து எடுத்து நம்ம உங்களுக்கு தெரியாத இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க என்ன கூட தெரிஞ்சுக்கலாம், தெரியாதது இல்ல. ஏதோ ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரீசன் சொல்றேன், சார் இதை பண்ணா இதான் சார் விபத்து நடக்குது, ஏன்னா இதை பண்ணா விபத்துகள் உயிரிழப்புகள் குறையும் சார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்க. ஹேண்ட் சிக்னல் காமிக்கிறது இல்ல அப்படிங்கிறது இவரோட விஷயம் தான். அடுத்தது இதெல்லாம் பாப்பீங்கன்னா நான் உட்காந்துக்கிட்டு இல்லைன்னா வந்து டெல்லியில உட்காந்துக்கிட்டோ இல்ல வந்து சென்னையில ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டோ திம்பம் 2வது மலைப்பாதையில ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொல்றது சரி. அந்த வழியை டெய்லி புழங்கக்கூடிய ஓட்டுநர் சொன்னாதான் சரியா. அதனால உங்ககிட்ட அந்த ஃபீட்பேக். அவர் ஹேண்ட் சிக்னல் சொல்லுங்க, உட்காருங்க ஓவர் ஸ்பீடு கரெக்டா சொல்றாங்க. வரும்போது கவனிக்காம சரி. அடுத்தது சொன்னீங்க சார், தமிழ்நாட்டுலதான் அதிக விபத்து நடக்குது. இது கேரளாவுக்கு நாங்க டிரைவரா போயிருக்கிறோம். அங்க நைட்டு 12 மணி நாள் சிக்னல் மதிக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டுகள் சிக்னலையும் மதிக்கிறது இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் சிக்னல் போட்டாங்கன்னா நாங்க டிரைவர் ஆகுவீங்க கிளம்பும். அந்த இடையில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வந்து லெஃப்ட்ல வரணும், ரைட் சைட்ல வந்து அப்ப டிரைவர் லெஃப்ட் சைட்ல என்ன கிடையாது. ஏன்னா யாரும் யாரும் மதிக்கிறது இல்ல. மேக்ஸிமம் அதனால ரூல்ஸ் யாரும் மதிக்கிறது இல்ல. சாலை சட்டத்திட்டங்கள் யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. இந்த தவறுகள் அதிகம் நடக்கிறதுக்கான காரணமே டூ வீலர் இருசக்கர வாகனத்தில் நடக்கிறதுதான் காரணம். அவங்க வந்து பொருள் போயிடுறது. இப்ப வந்து ஹை ஸ்பீடு வண்டி அதிகம் ஆயிடுச்சு. அது என்ன, அதுக்கு மெயின் தடுத்தாலே வந்து விபத்து குறையாது. அதான் 3 விஷயம் சொல்றீங்க. ஒண்ணு இருசக்கர வாகனம் பெருக்கம்ங்கிறீங்க. இருசக்கர வாகனம் அதிகமா வேகமா ஓடுறது
அப்படிங்கிறீங்க. அவன் ஒரு சாலை விதிகளை பத்தி எதுவுமே தெரியாம ஓடுறான், வரவன் சிக்னலுக்கு எதையுமே மதிக்காம ஓடுறான்னு சொல்றேன். பொதுமக்களுக்கு அதிக விழிப்புணர்வு காவல்துறை சிக்னல் எல்லாத்தையும் சம்பாதிச்சு பேசி சொல்றேன். அடுத்தது சொல்றது முன்னாடி நான் பாக்கல பேசி போனா நல்லா இருக்காது. பெரிய வாகனத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல, ரீசனபிளா இருக்கிறது இல்ல, திடீர் குறுக்கால வர்றாங்க, திடீர்னு உள்ள பூதுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்ப நம்ம சடனா எதுவும் பிக்கப் பண்ண முடியாது. அடுத்தது சார் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்புறாங்க, ரைட்ல போட்டு லெஃப்ட் திருப்புறாங்க. எதையும் ஒரு கவனமே இல்லாம வண்டி ஓட்டும். ரோடு யாருக்கு ரோடு அப்படிங்கிற மாதிரி ஓட்டுறான். இப்போ ஒரு பைக்கு ஹார்ன் அடிக்கணுமா, முன்னாடி வருதுன்னா அவ்வளவு பெரிய ஆளா நம்ம ஹார்ன் அடிச்சு ஒழுங்கு. அதே எதுக்கு ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா அந்த மில்லர்ல பார்த்துட்டு கொஞ்சம் சைடு போனாலும் இல்ல இந்த பக்கம் வண்டி வரதுனால ஹார்ன் அடிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் வராங்க அப்படிங்கறதையும் ஒரு சிந்தனை பண்றது. மெயின் பிளஸ் பாயிண்ட் இது மாதிரி ரீசன்ல தான் நடக்குது. அதாவது கவனக்குறைங்கிறது டிரைவருக்கு இருந்துச்சுன்னா அதிகம் ஆயிடும். எதிர்பால வர ஆளுக்கு சைட்ல போற ஆளுங்களுக்கு கவனக்குறையனால இந்த பக்கம் போற ஆளுக்கோ இல்ல இந்த பக்கம் போற அளவுக்கு எது ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து வேற யாராவது சொல்றீங்க? அதாவது சார் நான் 87 டிரைவர் சார். 87 நாங்க வண்டி திருநெல்வேலி வந்து வண்டி இருக்கிற போது பாத்தீங்கன்னா அப்படிலாம் சிங்கிள் ரோடு, பாதி எப்பவுமே சிங்கிள் ரோடு தானுங்க. ஒரு வண்டி வாங்கினா எதிர்கால வண்டி வாங்கினா நின்று இறக்கி இன்னொரு வண்டி பாஸ் ஆகி ஒரு வண்டி போகுங்க. ஒரு 6 அடிச்சா கூட விலைக்கும். இப்ப 6 அடிச்சாலும் 6 நகரம் ரோடு அகலப்படுத்துறதுனால யாருக்கு நகரம். 2வது ரோட்ல திட்டு வைக்கிறாங்க. இந்த திட்ட ஒட்டி நம்ம ரைட் சைடு தான் போயிட்டு இருக்கு. லெப்ட்ல வந்து சைடு இருக்காங்க. நம்ம லெப்ட்ல போனோம்னா இவங்க ஓடுறாங்க, ரைட்ல திரும்பி மறுபடியும் ஏறி வராங்க. அப்ப அதுக்காக நாம ஓடுற திட்டம் ஒட்டியே நம்ம போக வேண்டியதா இருக்கு. இப்படி வரவங்க அந்த சைடுல ஒரு கட் ரோடு இருக்கு, திடீர்னு அந்த கட் ரோடு வந்து அந்த பக்கம் திரும்பி வருவாங்க ரைட்ல. அவங்க ரைட்ல திரும்புறது இல்லை, அந்த காரணம் திரும்பி வர்றது இல்லை. இதே வழியில புரிஞ்சு எதுக்காலே வராங்க. அப்ப எதுக்கு வரும்போது நம்ம வண்டி போயிட்டு வண்டிங்க நம்ம ஒரு சைடா போயிட்டு ஒரு வண்டி வரும்போது அது இறைஞ்சலா இருக்கு. அப்புறம் லைட்டும் அப்படித்தானுங்க. சாயங்காலம் லைட் போட்டாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா லைட் மாட்டிக்கிறாங்க, வெள்ள லைட், எல்இடி லைட். பப்ளிக் மீட்டிங் மாதிரி நின்னுக்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் பண்றதே இல்லைங்க. நாம என்ன இருந்தாலும் ஏன் நீ தள்ளி போக மாட்டியா, நீ இதுவாக மாட்டியா, ராங் சைட்லயே நின்னுக்கிறாங்க. மீட்டிங் நடக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வண்டி வருதுங்கிற ஒரு ரீசனபிளா பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம லெப்ட் ஏர்னா நம்மளுக்கு சாய்ஸ் இருந்தா போலாங்க, அதுக்கு சாய்ஸ் இல்லைன்னா என்ன பண்றதுங்க? அவங்க டாமினேட் பண்ணி போடணும்னா அது தேவையில்லாத ஆர்குமெண்ட் நடக்குது. அதெல்லாம் நடக்குது. அதாவது இவர் வந்து 1987 டிரைவர் ஆனந்த் அன்னைக்கு வந்து டிரைவருக்காகட்டும் இந்த வெஹிக்கிள்காகட்டும் ஒரு மரியாதை விஷயம் ஹெவி வெஹிக்கிள்னு சொல்லி. இப்ப ஹெவி வெஹிக்கிள் பார்த்தா இட்லியோட பையன் கூட ஒரு ரெஸ்பாண்ட் கொடுக்கறதில்ல. ஆனா இந்த ஹெவி வெஹிக்கிள் பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு என்ன போகுதுன்னு தெரியாதுங்கிறத சிந்தனை யாருக்கு வந்துடுறாரு. அவங்க விட்டுட்டு போயிருவானா, விட்டு போனாங்க இருந்தாங்க. அத யாருமே மொத்த ஈகோவே ரோட்ல காமிக்கிறான். என்ன பிரச்சனையோ அது எல்லாத்தையும் வந்து அவன் வந்து அந்த வாகனத்துல காமிக்கிறான். இப்ப நான் பெரியாளா நீங்க பெரியாளான்னு பாக்குறாங்க. இன்னைக்கு இப்ப மது பெரியாரு அதிகம். அது ஒரு ரீசன் சார், அது ஒரு ரீசன், முக்கியமான காரணம் தான். அவரு நடுவுலயே போயிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் இன்னொன்னுங்க, லேடிஸுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அவரன்ஸ் தெரியவே மாட்டேங்குது. என்ன நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படி ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட் வராங்க, லெப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல வர்றாங்க. அவங்களுக்கு பெர்டிகுலர்ஸா என்னங்கிறதே தெரியல. வாங்கி கொடுத்துறாங்க, ஒரு இதுல ஜாய்ஃபுல்லா வாங்கி கொடுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அது தெரியல. காலையில குழந்தைய வச்சுக்கிட்டு உள்ள இருந்து வராங்க. இப்ப கட்ரோட்ல இருந்து வந்தா ரீசனா என்ன செய்யணுங்க? வந்து 2 பக்கம் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு வரமே என்ன ரிசர்வ் வரான்னு பார்த்து அப்புறம் மூவ் பண்ணலாம். ஏன்னா எவ்வளவு ஆகும்? 1 செகண்ட் ஆகுங்களா? அது பாட்டு வந்ததுங்க. ஹெல்மெட் எல்லாம் போட்டுருக்க ரீசன் எல்லாம் வந்ததுங்க. அது பாட்டு லெஃப்ட் ஓடி போயிட்டு ஏன் வண்டி அந்த பக்கம் போக முடியாது, பஸ் போயிட்டு. அதான் பிரச்சனைகள். அதாவது முதல்ல அவர் சொன்ன மாதிரி 80கள்ல சங்ககிரி பக்கம் தான், சங்ககிரி சொன்னது ஒரு லாரிக்காரர் வீடு அப்படின்னா அந்த ஊருக்கே ஒருத்தர் லாரி வச்சிருப்போம். ஒரு லாரிக்காரர்னா அந்த ஊருக்கும் அப்படிமா. ஏன் டாக்டர் டைம் அந்த என்ஜினியர் ஊருன்னா அந்த ஊருக்கு ஒண்ணுதான் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு ரூட்ல 50 லாரி வச்சிருக்காங்க, 100 லாரி வச்சிருக்காங்களோ நீங்க வாகனம் பெருக்குங்க. 2000க்கு அப்புறம் தாராளமயமாக உலகமயம் அப்புறம் ஒரு 5 ரூபா டு 8 ரூபா வட்டி, 3 ரூபா வட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்த காலத்துல வண்டி கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டிக்கு தார்பாய் எலும்பு சூழல் வாங்குற அளவு வரைக்கும் நீங்க ஒரு பிரைவேட் பைனான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கவும் ஊருக்கு ஒரு லாரி வாங்கி ரொம்ப ஆசைப்பட்டு ஓட்டி
இன்னைக்கு வாகன பெருங்கள் அதிகமாகி போச்சு. ஊருக்குள்ள சார் வீட்டுக்கு வீடு அதிகமாகி போச்சு. அதே மாதிரி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு 2 வீலர் இருக்குங்க. இன்னைக்கு வந்து ஒரு 18 வயசுக்கு மேல ஒரு ரோட்ல கால வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து ஒரு 2 வீலர் இருக்கும். அந்த அம்மா வேலைக்கு போகுதுன்னா 100% ஒரு வண்டி இருக்கும். அது இல்ல அந்த அம்மா ஓட்ட தெரியுதுன்னா 100% இருக்கும். அது எதுவுமே இல்ல, கை கால் வலி ஓட்ட இருக்கும். எங்க வரணும் பையன் தான் கீழே பசங்கிட்ட கேட்டு வந்தேன். எல்லா பசங்களும் இல்லைங்க இருக்குது 12 வயசு கீழே. அது பாதி பேர் எடுத்து வண்டி எடுத்து ஓட்டுறான். அவனுக்கு என்ன தெரியும்? கொஸ்டின் மார்க். அவங்களுக்கு சீரியஸ்லயே தெரியாது. அதனாலதான் எனக்கு வேற என்ன ஃபீட்பேக் சொல்றீங்களா? இன்னொரு கொஸ்டின், அதாவது டிரைவர் ஆகிறத வந்து கேட்டீங்கன்னா கிளீனரா இருந்து டிரைவரா வரவங்களுக்கு ஒரு முதல்ல இருந்தே ஒர்த்தாப்பா இருந்து எல்லாம் பழகிட்டு தான் வரணும். இப்போ வரவங்க அப்படி இல்லைங்க. இப்போ படிக்கிற போது எல்லாரும் போடுறாங்க. 4 பேர் ஓடுறது, 1 பேர் ஓடுறது, லைசன்ஸ் வரைக்கிறாங்க. அப்புறம் பேட்ச் போடுறதுக்கு முன்னே என்ன பண்றாங்க, ஏதோ 3 சக்கர ஆட்டை ஓடுறதுக்கு வந்துடுறாங்க. பேட்ச் போட்டவங்களுக்கு பெரிய வண்டிக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம எப்படி என்ன பண்றதுங்க? அனுபவம் வந்து சொல்ற மாதிரி ஒரு அனுபவம் வேணும். அனுபவம் வந்து அவங்க சவுதிக்கு இஷ்டத்துக்கு ரோட்ல கண்டபடி வராங்க. அப்புறம் அதாவது நம்ம கவர்மெண்டே நாங்க டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க. அப்பனா டிஜிட்டல் என்னது? ஒரு நவீன உலகம். இப்ப நம்ம இந்தியா வந்து நவீன உலகத்துக்கு ஏற்றபடி இருக்குங்களா? இல்ல, நான் சொல்ல வண்டி ஓடுறதுக்கான அனுபவங்கள் அப்படிங்கிறது அவர் சொல்ற இது அனுபவம் எப்படின்னா, கேபிஎல் ஓனர் ஒரு வண்டி வச்சுட்டு 200 வண்டியா மாத்தினாரு. அவர் சொல்றாரு வண்டி ஃப்ரண்ட் ரைட் ஹேண்ட் பஸ்ட் ஆகி போச்சுன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஆள் தான், டிரைவரா இருந்து ஓடுனாங்க. இன்னைக்கு வந்து யாரும் வாங்கணும்னு கூச்சம் கிடையாது. வண்டி பஸ் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாரு, இப்படி வண்டி ஓட்டினா வண்டி பஸ் ஆச்சுன்னா கை போட்டு பிடிப்பாங்க. சரி போட்டு பிடிப்பாங்க சொல்றாரு. வைப்பர் வேலை செய்றீங்க, பிளேட் தீர்த்து போச்சு, நான் நாக்கு போய் உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ணலாம்? புகையிலை வச்சு முன்னாடி பேசுறாரு. கண்ணாடி உட்காராங்க. சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு டயர் கட்டி மாட்ட தெரியுமா? ஜாக்கிங் எப்படின்னு தெரியும், டயர் கட்டி மாட்ட தெரியாது. இன்னும் ஒரு சில கார்பரேஷன்ல வேலை செய்யும் சொல்லுவாங்க, வண்டி எந்த பிரச்சனை பல்ல கட்டியாவது இருந்து உள்ள போறாரு டிரைவர். தெரியும் இந்த வண்டி இத்தாயா தொலை போனதுன்னு தெரியும். இவன் இப்படிதான் பேசுவாங்க. எனக்கு ஒரு ஃபோர்மன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் உட்காந்துட்டே இருப்பாரு. அவரோட அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 58-59 வயசு உட்காந்துட்டே இருப்பாரு. அவர் பார்த்துட்டே இருக்கும். டிரைவர் சொல்லுவாரு, ராமசாமியா வண்டி உள்ள கொண்டு வரான், ரியர் லெப்ட் சைடு வீடு ஒலட்டதுன்னு சொல்லுவான், ஏதாவது சொல்லுவான், நிறுத்திட்டு பாத்ரூம் போயிட்டு நேரம் வந்து வண்டி எடுத்துட்டு போவான், அவன் வயிற்றதான் ஆசத்து வண்டி மேல போட சொல்லிட்டு போவான் அப்படிம்பாரு. எடுப்பாரு. அப்புறம் வந்து ஐயா கொண்டு என்னையா வண்டி லெப்ட் சைடு பிரேக் வளர்ட்டுங்க அதிகமா சரிவாப்பா, சரி ராமசாமி போய் பாரு அப்படிம்பாரு உள்ள போய். அப்புறம் அவன் பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்காது இதுதான் அப்படிம்பாரு. அப்புறம் வண்டி எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. அப்புறம் வரும்போது சொல்லுவாரு, வந்த உடனே வண்டி எடுத்து ஓட்டி போய் பிரச்சனை சொல்லுவாங்க, மறுபடியும் மாத்திட்டு பாரு, வண்டி எடுத்து போய் ஒரு பிரேக் அடிப்பாரு. கரெக்டா இருந்தா அதனால அந்த வண்டி என்ன குறும்பு பண்ணும், அந்த வண்டி இது டீசல்ல தான் பிரச்சனையா, வேற ஃபுட்போர்ட்ல தான் பிரச்சனையா? அதாவது வண்டிகள் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஃபுட்போர்ட்ல இருந்து, பாடியில இருந்து, எலக்ட்ரிக்கல்ல இருந்து, பேட்டரியில இருந்து, டயர்ல இருந்து, பெயிண்டிங்ல இருந்து, வேற என்ன விஷயங்கள் சமாச்சாரம் வரைக்கும் அதை வந்து சேர்த்து பிடிக்கிறது பெரிய விஷயம். பழைய வண்டிகள் கவர்மெண்ட் ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்லி ஒரு 5 வருஷம் ஒரு பாலிசி கொண்டு வந்தான். சோ பழைய வண்டிகள் கழிஞ்சே ஆகணும். அதுக்குன்னு ஒரு லைஃப் கழிவு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாகனம் இருக்கிறதுக்கு அதுக்கும் பழைய ஆள் வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன லேட்டஸ்டா வந்து நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஏபிஎஸ் பிரேக்கும் ஒரு சீட் பெல்ட்டும் வச்சிருந்த காலத்துல வண்டி இருக்குது. இதே வந்து ஒரு 60ல இருக்க வண்டி தான் இருக்கு சொல்லுது. அதை நீங்க ஓட்டுறதும் எப்படி ஓட்ட போறீங்க? அது சிரமம் தான். சோ நான் மறுபடியும் விஷயங்களை மறுபடியும் ஒது பண்றேன். பேசினா உங்களுக்கு நேரம் ஒரு 70% சாலை விபத்துகளுக்கு வாகன ஓட்டிகளுடைய அஜாக்கிரதை, கவனக்குறைவு, பொறுமையின்மை, இல்ல அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் காரணம். அது என்ன அப்படிங்கிறது சமரைஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து சமரைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங். இவன் ஒரு முழு ஆளாவே இருக்க மாட்டான். மது அடிக்கிறவன் எல்லாம் அடிப்பாங்க. பட் மது அடிக்கிறது தவறாயா அப்படின்னா தண்ணிட்டா வாகனம் அடிக்கலாமா? நம்மள நம்பி விட்டுருக்கான் உள்ள ஒரு 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 59 ஜனம் காலேஜ் வண்டி ஸ்கூல்ல. சோ அவன பெரிய சயின்டிஸ்டா வரவன் இருக்கான். ஒரு அப்துல் கலாமா இருப்பான், ஒருத்தன் கூகுள் சிஓவா இருப்பான், லோக்கல் எம்எல்ஏவா கூட நம்ம ஆபீஸ்ல உட்காந்து இருப்பாரு. சோ அவனை நம்பி விடுறான் பாத்தீங்களா? நம்மள நம்பி ஸ்கூலுக்கு அழைத்து அவனை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா கொண்டு வரணும். அதுக்கு நாம மட்டுமே காரணமான சொல்ல முடியாது. ஊர்ல இருக்கக்கூடிய 2 வீலர் கட்டதுதான் ஏத்தாப்புல வண்டி ஓட்டலாம், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதனால முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஒரு 58 வயசுல ரிட்டையர் ஆன நிதின் கட்கரிக்கு அவார்டு வாங்கின ஒரு டிரைவர், அவரை கூப்பிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவர் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம சொன்னோம், என்னங்க அவர் சொல்லுவாரு, புத்தர்ல ஜென்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா? புத்த மதத்தை தழுவக்கூடிய ஆட்கள்ல
எப்படி வந்து மத குரு ஒரு ஃபாதர் இருக்கிறாரு, நம்மளுக்கு பூசாரி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட புத்த மதத்தோட மத குரு ஜென் புத்த மொட்டையை சொல்லி காய்கறி இருக்காரு. அது ஜென்னோட மனநிலையில வந்து ரொம்ப சாந்தமான மனநிலை இருக்கக்கூடிய அவரோட போய் கொடுத்து குருவே 2 காய் கொடுத்தாங்க. ஒரு 10 பவுன் 2 காய் கொடுத்தாங்க. குருவே இத்தாங்க ஒரு தங்க கட்டி சொல்லி மரத்தடிக்க கொடுத்தாங்க. அவரு மெதுவான கூப்பிடலாம் கண்ணா பிடிச்சு பார்த்தாங்க. 2 தங்க கட்டி கொடுத்து கையில் வச்சிருந்தாங்க. ஒரு 6 கோடி கொடுத்தாங்க. முடிச்சு பார்த்தா ஒண்ணு பார்த்தாங்க. கொடுத்துல ஒரு கம்பு கொடுத்தாங்க. ஒரு கட்டி தூக்கி டவரும் தண்ணிக்குள்ள போனாங்க அந்த குரு. அப்புறம் டமால் சண்டை பார்த்தா ஐயோ குருவே என்ன தங்க கட்டி கொடுத்தா தீக்க அதுல போட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆயிட்டான். ஐயோ கொடுத்தது எனக்கு தான்ப்பா கொடுத்த, நீ ஏன் டென்ஷன், எனக்குன்னு மசாலா கொடுத்துட்ட. அப்புறம் இந்த குருவே அது பணம் இல்ல, எங்க போட்டீங்க குருவே, ஆத்துல எந்த பக்கம் போட்டீங்கன்னு கேட்டானா. மறுபடியும் போது இந்த கூட எந்த பக்கம் தான் போட்டேன் அப்படின்னாரு அவனுக்கு. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரனா, ஒரு ஓட்டுநருடைய மனநிலை சென் மனநிலை இருக்கும். அப்படி முடியுமாறு கஷ்டம் தான் சொல்றேன். நம்ம மனநிலைக்கு டூ வீலர்காரன் ஓட்டுறானா, படிச்சவன் ஓட்டுறானா, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல கலெக்டர் வச்சு ஒருத்தன் டிரைவர் ஓட்டுறாங்க. என்னமோ அந்த நாய் இப்படி ஓட்டு இருக்கும். அதாவது நல்லது கெட்டது சுக துக்கங்களை ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு மனநிலை அந்த நாய் போகுது. அவரு அதான் சொல்லுவார், ரிட்டைர்மெண்ட் சொல்லுவாரு, என்ன தவிர ரோட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வைத்தியக்காரன் எல்லாம் ஆஃப் பண்ணதால கீழ்பாக தப்பிச்சு வந்தோம்னா நம்ம சீட்ல உட்காந்து டிரைவர் சீட் உட்காந்து ஒரு ஹரியானா சொன்ன மாதிரி உட்காந்துட்டோம். எல்லாம் 1/2 மணி நேரம் சுத்துறாங்க. எல்லாம் ஆபீஸா இருக்கட்டும், இந்த சிவிலியனா இருக்கட்டும், குடிகாரனா இருக்கட்டும், இந்த குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு வெளியே போறனா இருக்கட்டும், டாஸ்மாக் போறனா இருக்கட்டும், எல்லாம் பயில் சுத்திட்டு இருக்கு. நாம வந்து கவனமா நம்மளை நம்பி உட்காந்து இருக்கிற 60 பேருக்கு போய் வண்டியை சேர்க்கணும். அந்த ஒரு ஜென் மனநிலை. நல்லது கிடைச்சாலும் சந்தோஷம், கெட்டது நினைச்சாலும் அதை எதையுமே மைண்ட்ல உள்ள ஏற்றிக்க முடியாத ஒரு மனநிலை. அது வருவாங்கன்னு கஷ்டம், ஒரு பக்குவம் வரணும். சீட்ல வரணும் நினைச்சுக்கோங்க. அவனை போய் திட்ட நம்ம கோவம் வரும், எல்லாம் அறிவு இருக்குதாடா அப்படிங்கும். அந்த ஏறின பிரஷர் இறங்குறதுக்கு அடுத்த 10 நிமிஷம் சரி ரைட் ஓகே அம்மா எப்படி போகுது ஓகே வந்துடுவாங்க. அந்த ஒரு மனநிலையை நம்ம செட் பண்ணணும் உட்காந்து. அவர் சொன்னாரு, நான் 55-59 மெட்ராஸ் வண்டி வரதான் கஷ்டங்க, நீங்க எடுத்துக்கு ஏற மாதிரி இப்படி போடுவீங்க, இங்க அப்படியே ஒட்டி முன்னாடி பக்கம் உடச்சிட்டே போவோம், இந்த பக்கம் உடச்சிட்டு போவோம். நீ சொன்ன மாதிரி லேடிஸை காலை தேய்ச்சிட்டே வந்து வண்டி வீல் விட்டு நிறுத்துவாங்க. எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்க சைடு மரம் பார்க்கும் போதுங்க நம்ம ஊருக்காவது ஒரு வண்டிக்கு வந்து எவ்வளவு கேப் இருக்கும். மெட்ராஸ் பத்தி இவ்வளவுதான் ஒரு சீட்டை வந்து நிற்பான், வந்து நிற்பாங்க பாப்பா, அவன் அந்த மிரர் பாப்பா இந்த மிரர் பாப்பா, அவனை தெரிஞ்சுக்கிட்டே கேட்பாட்டு போயிட்டே இருப்பான். அது மாதிரி எதையுமே மனசை ஏத்திக்காத ஒரு பக்குவ நிலை வேணும். இது சீட்டா இருக்கும்போது மட்டும் கிடையாது, லைஃப்ல தப்புன்னு தண்டனை தெரியலனா போறான் நாய்க்கு போய் போய்க்கலாம் போ. அவன் என்ன இவனை என்னத்த சொல்லி என்னத்தான் பண்றது. நான் போய் நம்ம டென்ஷன் நாம ஏத்தனோம்னா நம்மளை நம்பி உட்காந்துருக்கிறோம். நம்மளோட பாதுகாப்பு இருக்குது. நான் லீடர் கிட்டத்தட்ட ஒரு பெட்டாலியன் எப்படி வரணும், ஒரு 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 போலீஸ்காரன் ஃப்ரீ போறாரு, நேரப்பா அங்கடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர போங்கன்னு சொல்லி பின்னாடி உட்காந்து இருக்கிறாங்க. நான் முன்னாடி போனேன், துப்பாக்கி எடுத்து மாடி போனா வருவான், நம்ம அதிகாரி போவேன் பின்னாடி போனியான்னு வருவான். அந்த மாதிரி முன்னாடி உட்காரக்கூடிய 60 பேருக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ரைட் ஹேண்ட் சைடு உட்காரக்கூடிய ஆள்கள் யாருன்னா ஓட்டுநர். சோ அந்த ஜென் மனநிலை அவங்களுக்கு வேணும். அவங்க மொத்த துறவிக்கான மனநிலை அந்த ஓட்டுநர்களுக்கு வேணும். 5 விஷயங்கள் வேற என்னென்ன டிரைவர்ஸ்க்கான குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சம்மரைஸ் பண்றேன். அதுல டாப்பா எது வருது, 5 விஷயங்கள் எது வருது. ஃபர்ஸ்ட் சொல்ற ட்ரங்கர் டிரைவர். இது அதிகமானா அது அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருது. அது என்ன அப்படின்னா, என்னைக்கு மது விற்பனை டாஸ்மாக் அதிகமாகுதோ அன்னைக்கு சத்தியமங்கலத்துல பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நைட்டு மட்டுமே மது அருந்தி வாகனம் ஓட்ட வீட்டுக்குள்ள 6 பேர் இறங்குது. ஒரு கார்ல 5 பேர் தண்ணி வச்சுட்டு 12 மணிக்கு போறோம், சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மரத்து மேல மோதுறோம், டிரைவர் தவிர மீதி 4 பேர் இறங்குறோம். அந்த ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 22 வரைக்கும் சின்ன சீரியஸா ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தா நேரம் சாலை ஓரத்தில் மரத்து மேல போனால் வீரர்கள் இறந்து போயிட்டான். தீபாவளி நைட்டு மட்டுமே 6 வீரர்கள். சோ மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுவது மிக மிக மோசமான விஷயம். சோ மது அருந்தவனுக்கே பாத்தீங்கன்னா முன்னாடி 2ஆம் தெரியாம இவன் ஆளு 2ஆம் தெரியாம 3ஆம் தெரியாம எவ்வளவு ரவுண்ட் போட்டுறான்னு தெரியாது. ஒரு ரவுண்ட் அடிக்கிறான், அது உள்ள போகுது, ஆள்கால எவ்வளவு மிக்ஸ் பண்ணிருக்கான்னு தெரியல. அது போய் அங்கிருந்து குடல்ல இருந்து பிளட்டுக்குள்ள அப்படியே டிஃப்யூஸ் ஆகுது, பிளட் உடம்புக்குள்ள சர்க்குலேட் ஆகுது. செருமுனையில போய் உட்காந்துட்டு நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை, நீங்க வீட்டுக்கு போலாமா வேண்டாமா, இந்த ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா வேண்டாமா, வண்டி 60ல போலாமா 80ல வேண்டாமா, இல்ல வண்டி ஓவர்டேக் பண்ணலாமா வேண்டாமா, எல்லா டெசிஷனையும் போகும் பாத்துக்கலாம். அந்த வடிவில் ஏதாவது படத்துல சொல்ற மாதிரி
பளிச்சுன்னு அடிக்குது எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறன்னு சொல்ற மாதிரி அவனுக்கு எந்த டிசிஷனுமே அவன் எடுக்க மாட்டான். இது போயிடலாம் முன்னாடி வண்டி தான் போயிடலாம்னா உள்ள வண்டி டைம் கத்து கூட பார்க்க மாட்டான். சிறுமுறை மதம் ஆகிடுச்சுன்னா அது ஒரு விபத்துல கொண்டு போய் வரும். சோ மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுவது 100% அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. 10 விபத்துகள் நடந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 விபத்துகள் மது விபத்தால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்க கஷ்டமும் தெரியுது. பெரிய வண்டிக்கான அவன் தான் குற்றவாளிங்க, நான் பண்ற அத்தனையும் கூட பண்றான், ஆனா இங்க மேல கேஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க. அது உண்மைதான். கிட்டத்தட்ட பெரிய வாகனங்கள் வந்து ஓட்டுநர்கள், சிறு வாகனங்கள் நிறைய பேர் வரக்கூடிய கவனக்குறைவாக நிறைய விபத்துகள் நடக்குது. குறிப்பா மது அருந்திட்டு வாகனம் ஓடுதல் ஏற்படக்கூடிய விபத்துகள் அதிகம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்போன் டிரைவிங். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இப்ப கூட கார்பரேஷன் சைக்கிள் ஒருத்தர் வண்டி எடுத்து ஓட்டினாரு, அவர் போன் எடுத்து பேசிட்டு தான் போடுறாரு. எல்லாரும் ஓட்டுறாங்க. அதாவது ஒரு கியூரியாசிட்டி, ஒரு உட்காந்து வண்டி ஓட்டுறீங்க, ஒரு கால் வருது, சரி வீட்டுல இருந்து ஏதோ ஹாஸ்பிட்டல் போனாலும் என்னாச்சும் கேட்க விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்து திரும்ப வண்டி ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட பழைய வண்டி இந்த மாதிரி ஏபிஎஸ் பிரேக்கா என்னன்னு தெரியாது, பிரேக்கை அடிச்சு அந்த வண்டி நிறுத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு நடைமுறை சாத்தம். ஒவ்வொரு வண்டிக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு அந்த மாதிரி அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் மாறிட்டே வரும். எவ்வளவு தூரம் போய் பிரேக் அடிச்சப்ப நிக்குதுங்கிறத மாறிட்டே. அதனால ஏற்படுத்தி செல்போன் பயன்பாடு. ரன்னிங்லேயே வாட்ஸ்அப் ரன்னிங்லேயே சீரியலா ஒருத்த பார்க்கணும், மெட்டி ஒளி சீரியலா பார்க்கணும். ஒருத்தன் ஒத்த கையில ஓடுறான், அங்க ஓடுறான், இங்க ஓடுறான். அது எவனும் பண்ணானா அடுத்து கன்னியாகுமரி ஓடுனா மெட்ராஸ் வரைக்கும் பாருங்க அந்த நியூஸ். அது என்ன சொல்றான், டிரைவரை ஹீரோவா ஆகிறான் பயங்கரமா, பேசஞ்சரு அவன் குப்பரடிச்சு கிளவும் போடுறான். அது ரெண்டுமே நடக்குது. பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மா தான் பயங்கரமான டிரைவருங்க, வண்டி கண்டுபிடிச்சே அந்த அம்மா தாங்க. நான் கோயம்புத்தூர்ல நம்ம லெப்டா போடிச்சு, இப்படி போடிச்சு, துண்டு அடிச்சு, தொடச்சு, அப்படி இப்படின்னு அப்புறம் பார்த்தா ஓனர் அடிக்க பயம். அதனால நீங்க செல்போன் பாக்குறீங்களோ இல்லையோ, உங்களை 2 செல்போன் பாத்துட்டே இருக்கு. பாத்துட்டே இருக்கு. ரெண்டாவது வந்து செல்போன் டிரைவிங் வந்து ரெண்டாவது. அடுத்தது ஓவர் ஸ்பீடு. நீங்க என்னதான் சொன்ன மாதிரி நான் சும்மா சொல்றேன், ஸ்பீடு கவர்னர் இருக்குமா, ஸ்பீடு கவர்னர் ஏன் வண்டி எஞ்சில் ஃபிட் பண்றீங்க? ஒரு ஸ்பீடு கவர்னர் புடிச்சு டிரைவரோட மைண்ட செட் பண்ணீங்க. என் வண்டி 80க்கு மேல போனா ஒரு ஸ்பீடு கவர்னர் மைண்டே இருக்கும், 80க்கு மேல போகுது நிறுத்திக்கும். ஒரு சில பழைய வண்டிக்கெல்லாம் அதே சத்தம் போடும், டப்படாப்னு எல்லாருக்கும் சத்தம் போடும். அதனால 80க்கு மேல போக மாட்டான். புது வண்டிக்கெல்லாம் அப்படிதான் போகுது. முதல்ல கூட நீங்க போக மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு வெங்கடேச காலத்துக்கு முன்னாடி இந்த ரோடு எல்லாம் சூப்பரா போனதுக்கு அப்புறம் 80 போய்தான் பார்க்கலாமே ஒரு ஆசை வருங்க. ஸ்பீடு கவர்னர் சுத்தி உங்களோட மைண்ட் ரைஸ் பண்ணுங்க, வேகம் வேண்டாம். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய காலேஜ் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. உங்க காலம் மாதிரி உங்க அப்பா கேட்டதெல்லாம் நீங்க தான் வாங்கிருக்கீங்க. எனக்கு ஒரு நல்ல பைக் வாங்கணும்ப்பா, நல்ல செல்போன் வாங்கப்பா, உங்க அப்பா கேட்டிருப்பீங்க. அவர் இந்த காலம் வாங்கி விட்டுருப்பாரு. ஆனா இந்த காலத்து பசங்க அதெல்லாம் ஸ்கூலுக்கே போக மாட்டேங்க. அவன் வச்சிருக்கிற மொபைலும் அவன் வச்சிருக்கிற பைக்கும் பாத்தீங்கன்னா அவன் எவ்வளவு வேகம் போறான்னு தெரிய மாட்டேங்குது. மருந்தே பிடிக்காம சொல்லி பொறிக்கிட்டு இருக்குதுங்க. அதனால 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த பையன் வண்டி வாங்கி அவன் ரோட கிராஸ் பண்ற ஒரு ஆயா மேல அடிச்சு அந்த ஆயா போய் சேர்ந்துச்சு. அந்த அம்மா கை கட்டிட்டு வந்து நிக்குது, இவன் ஜாலியா அடிக்கிறான். இவன் எல்லாம் பார்த்தா டிடிஎஸ் வாசல் பணம் தான் எல்லாமே. எவனும் அவன் சொல்ற மாதிரி தெரியல. ஓரியாட்டம்னா கொடுத்துறான். அவனும் தலையில கூட 12 கூட நல்லா 2 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் நிக்குதுங்க. கல்யாணத்துக்கு வரணும் ஆசைப்படுறாங்க, 2 லட்சம் ரூபாய் பைக் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கட்டா ஆபரேஷன் பண்றான். அதெல்லாம் கொடுமைங்க. அவன் அடிபட்டு அவனை போய் பார்த்து கொடுமை. ஒரு கல்யாணத்துக்கு போனா மாப்பிள்ளை பொண்ணு 2 பேர் இருக்காங்க. முன்னாடி நந்தி மாதிரி இருக்குது பைக்கு, மாலைகள் எல்லாம் போட்டு உள்ள வச்சிருக்கான். ஏன்னா கார்லாம் வெளியே நிற்கும், பைக் எல்லாம் தள்ளிட்டு முன்னாடி வச்சிடறான். யாரா பொண்ணு மாப்பிள்ள 2 பேர் எதுக்கு அந்த பைக் என்னடா கேட்டேன். டுக்காட்டி பைக்கிங் சார் 20 லட்சம் ரூபாய் சார் அப்படிங்கிறான். இது ஏன்னா நீ முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற, நீங்க மாப்பிள்ளா என்ன டாக்டர் அப்படின்னு எலும்பு டாக்டர். சரி அவர் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது, அவர் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால என்னன்னா நான் படிச்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80களில் அஜித் ஒரு பைக் போட்டாருங்க. 5 கியர் பைக். 5 கியர் பைக் எல்லாம் இருக்குதா? 4 கியர் தான் இருக்குது. இருக்குதா? எத்தனை சிசிங்க? 350 சிசி. அப்படியா? ரேடியேட்டர் தான். ஆனா ரேடியேட்டர் இல்லைங்க. சைலன்சர் 2 இருக்குதுங்க. புகார் மாதிரி பயங்கரமா இருக்கியா? ஒரு ஹெல்மெட் மாட்டிட்டு எங்கடா ஓட்டுவார் அப்படின்னு பார்த்தா அவரு டெஸ்ட் ட்ராக்ல ஓட்டுது. அந்த ஒரு ரேஸ் ட்ராக்ல ஓட்டுவார். இன்னைக்கு அதை விட பவர்ஃபுல்லான பைக் இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல நம்ம மக்கள் கையில கிடைக்குது. அவன் ஓட்டுறாங்க அப்படின்னா அவன் ட்ரெயின்டு பர்சன். எவ்வளவுதான் கீழே டிடிஏ வாசல் விழுந்ததை பாத்தீங்களா? இதுல அவன் தப்பிச்சுட்டான். எப்படின்னா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு மாதிரி தக்க மாதிரி கொடுத்துருக்கான், ஒரு மரம் தக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நேரம் போய் விழுந்தா இப்படி கையை காலம் சுருக்கிங்க, கால்லாம் தரையில போடாத கையை சுருக்கிறாங்க. அப்படியே தேஞ்சுக்கிட்டே போய் ஒரு வனச்சட்டி தள்ளி விட்டு எப்படி வரும், அப்படியே தேஞ்சுக்கிட்டே போய் ஒரு செவத்துல மூஞ்சி அப்படி நின்னுக்கிறான். கம்முன்னு கழுத்துல காதுல மூக்குல ஸ்கையில காடி எல்லாருக்கும் தப்பிச்சுக்கலாம். மினிமம் செலாய் கூட தப்பிச்சுக்கலாம். ஓட்டு ஜாக்கெட்டு ஜெர்கி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால என்னத்த பண்ண போறான்? கழுகு பறக்கிறது குறைஞ்சு சிட்டுக்குருவி பறக்கிற மாதிரி நானும் வேகமா ஓட்டுறேன்னு சொல்லி ஓட்டி அது இந்த குறிப்பா அந்த காலேஜ் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி நியூ இயர் அன்னைக்கு போறது, அப்புறம் அந்த காலேஜ் விட்ட உடனே வேகமா வர்றது,
ஏன்னா அந்த ஊர்ல மாரியம் கம்பம் கொடுக்குறவங்க போறது முழு வீரத்தையும் அங்கதான் காமிக்கலாம். முழு வீரத்தை அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாடு அடக்கி வீரம் காமிக்கிறது, கல்ல தூக்கி போறது, இந்த மாதிரி ஒண்ணு முன்ன வேலை தூக்குறது, இல்ல பிரேக் அடிச்சு பின்ன வேலை தூக்குறது. அதை மட்டும் பரவாயில்ல, நீ வண்டிக்கு முன்னாடி புஷ்பம் வைக்கிறான், முன்னாடி புஷ்பம் வைக்கிறான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேரிகார்டு எடுத்துட்டு போறான். பேரிகார்டு ரோட்ல வச்சிருக்காங்க, அதை பிடிச்சி வந்து எடுத்துட்டு போறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், வண்டியில முன்னாடி பின்னாடியில கத்தி தீட்டிட்டு போறான். ஏன்னா கத்தி தீட்டிட்டு போறான் பார்த்தா கேட்க வேண்டாம் அந்த கத்தியில. அடுத்த 2 நாளைக்கு போய் இருந்துட்டு வரான், 10 நாள். அது சொல்றேன், வேகம் அப்படிங்கிறது இன்னைக்கு அன்கண்ட்ரோலா ஆயிடுச்சு. இன்னைக்கு 350cc 450cc வைக்கலாம் தேவையே கிடையாது. நீங்க ஒரு குதிரையில ஓட்டுறதே அதிகம். நீ யான் மேல கூட சவாரி செய்யணும். அது எப்படி அந்த வண்டி வந்து நம்மளால மேனேஜ் பண்ணவே முடியாது. ஒருத்தனால மேனேஜ் பண்ணவே முடியாது. நீங்க ஒரு படத்துல ஒரு டைலாக், காதலன் படத்துல டைலாக், நம்ம அறிவு சொல்லுது, மனசு சொல்லுது, ஆனா வந்து எந்த பக்கம் போறது தெரியலையாமா. சின்ன பையனுக்கு 2 வெவ்வேறு பக்கம் இருக்கு. அவன் நிக்கிறான் அப்படின்னா அவன் மனசு சொல்லுவான், 180 கிலோமீட்டர் வரைக்கும் டயர்ல போடுறான் தான் பார்த்தா என்ன மனசு. அறிவு சொல்றதே வேண்டாயா, அது ஏதோ மைலேஜ் கிளேஜ் கொடுக்காது, அவனுக்கு குறுகால மட்டக்கட்டா போயிட போறான்னு சொல்லி அது இருக்கும். பட் 2 ஆப்போசிட் யாரும் சொன்னாங்க. R1 ஆக்டிவா இருக்கும், ஒரு 18-19 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும். தனியா பேசுறது சம்பாதிக்கலாம். மனசு ஒண்ணு சொல்லும், அறிவு ஒண்ணு சொல்லும். 2 ஒன்னா சேர்ந்து எப்படா டேரக்ஷன் ஆகுது, வேகமா போலாமா வேண்டாயான்னு சொல்லி கேக்குது பாத்தீங்களா, அந்த பக்குவம் உங்களுக்கு இருக்கிற பக்கம் உங்களுக்கு இருக்கு. சோ ஓட்டி உளுந்து அடிபட்டவங்களோட கதையெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து விபத்துகள் அதிகமாகுது, ஏதோ நடவடிக்கை எடுங்க பாருங்க, கேஸ் போட்டு வரையாதுன்னா ஒரு டாக்டர், எலும்புக்குரிய டாக்டர் தான் போட்டாரு. எங்களால பார்க்க முடியலையா, கீழே உழுவுறான், காலை வந்து இந்த 40-50 சுக்கரா நொறுக்கி கொண்டு வரான். எப்படி ஒரு பானையை ஒட்டினா எப்படி தூட்டுறாங்க அந்த மாதிரி வராயா, அதெல்லாம் பொறுக்கி வச்சு ஒட்டவே முடியல. இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்க. அவரு தான் சொல்றாரு, அவருக்கான கஷ்டம் எலும்பு முழுங்கி போய் கிடக்குது. சோ போய் சேர்ந்தவன கூட பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து பார்த்துக்கிறது அவங்க அப்பா அம்மாவோட கொடுமை. நான் பார்த்து வளர்த்த பையன் தான் கண்ணு முன்னாடியே நடக்க முடியாது கணிச்சு வரானே, நம்ம அப்பா அம்மா பார்க்கலாம் ரொம்ப கஷ்டம். சோ அதிவேகம் அப்படிங்கிறது இது யமன், அதுல மாற்றமே கிடையாது. சோ 3வது விஷயம் அதிவேகம் வாகனத்துல ஓடுறது. சோ 100cc போதும். நான் இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரணும், 100cc போதும். எனக்கு எதுக்கு 350cc வண்டி? உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு ஏகா பாடிஷன் வாங்கி கொடுத்துட்டு, தம்பி ஏகா பாடிஷன் சுடாம பாத்துக்கியா நீ அப்படின்னு சொல்லி அவனுக்கு கம்ப்யூட்டர் பண்ணா அவன் 4 நாள் கேட்பான். 5 நாள் எடுத்து இதைத்தான் அமுத்தினா என்ன ஆகும்னு பார்ப்போம். அதே தான் பண்ணுவோம். 10 நாள் ஓட்டுறவன் கண்ட்ரோலான ஆள் எவனுமே கிடையாது. புல்லட் அதே மாதிரி. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டே என்னன்னு அப்படின்னா, இந்த 300-250cc மேல இருக்க வேண்டியதான் இன்னைக்கு வந்து இது பசங்க. சோ அவனோட தன்னுடைய ஆண்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடமாக தன்னுடைய வாகனத்தை தான் நீங்க யூஸ் பண்றோம். அதாவது காஸ்டான மொபைல் அவங்க 3வது மனுஷன் சரியான காமிக்கிறது. சோ அந்த ஓவர் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விபத்துக்கான. உங்களை சுத்தி ரைட் லெஃப்ட் எல்லாமே வருவான், அவனை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுங்க. நீங்க ஒரு ஜென் மனநிலைக்கு வாங்க, எல்லாத்தையும் திருத்த முடியுமான்னு திருத்த முடியும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அதிகப்படியான ஆட்களை ஏற்றுவது ஒரு வாகனத்துல 2 பேர் போற வண்டியில 4 பேர் ஏறினா அது விபத்துக்கு நடக்குது. 2 பேருக்கு டிசைன் பண்ண வண்டி. சோ பிரேக் பிடிக்காது, ஸ்கிட் ஆகும், முகத்தள்ளும், வண்டி தைரியமான இருக்கும். சோ அதே மாதிரி லோடும் திம்பத்துக்கு வரக்கூடிய வண்டி பாதி விபத்துக்கு நடக்குது. அதிவேகமா அதிக பாரம் என்ற வண்டி டேர்னிங்ல திரும்பும் போது வண்டி மெதுவா வந்து கீழே வந்து டிராபிக் ஜாம் ஆகுது. குறிப்பிட்ட ஒரு லோடு ஏற்றக்கூடிய வாகனங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னதுனால விபத்துகள் கிட்டத்தட்ட ஜீரோ. தூக்கிட்டு விட்டுட்டான், தண்ணீர் சொல்லிட்டாங்க தான் வருது இல்லையா. அதிக பாரம் ஏற்படக்கூடிய வாகனங்களால் இருக்கு 25 விபத்துகள் மாசம் நடந்துருக்கு. அதிகப்படியான ஆட்களை ஏற்றுவது, அதிகப்படியான பொருட்களை ஏற்றுவது. அதுக்கு அடுத்தது ஒருத்தர் சொன்னார், எவனுக்கு எந்த ஒரு தெரியல அப்படின்னாரு. அவர் பாறையில இருந்து படிச்சுட்டு போறான், டாக்டர் போறாரு, எப்படி போறாரு, அங்க போனா அவருக்கு போடுறாங்க. அவரு ஏதோ அவருக்கு வேலை பிஸியில படிச்சுட்டு போய் பறிச்சு எழுதுறாரு, அப்ஜெக்டிவ் டிக் பண்றாரு, 4 எழுதுறாரு, இங்கிருந்து போற டாக்டர் 20 மாற்றம் என்ஜினியரிங் படிச்சிருக்கோம். 2வது உட்காந்து ஒரு 30,000 2வது படிச்சுட்டு கஷ்டம் பாஸ் பண்ணும். கடைசியா வந்து அவன் லைசன்ஸ் வாங்கும்போது டெஸ்ட் ட்ராக்ல எல்லாம் ஓட்டி காமிச்சுட்டு அவன் கேட்கலாம் சொல்லி நார்மல் ட்ராக்ல ஓட்டி லைசன்ஸ் வாங்கும்போது அப்படியே பயபக்தியோட வாங்க. எப்படி ஒரு டாக்டர் முடிச்சுட்டு என்ஜினியரிங் முடிச்சுட்டு வாங்கக்கூடிய சர்டிபிகேட் வாங்கும்போது அப்படி கையில வாங்குறானோ, லைசன்ஸ்க்கு அவ்வளவு மரியாதையான லைசன்ஸ் கையில வாங்க. ஏன்னா அவன் படிச்சிருக்கிறான், ஆஃபீஸ் போயிருக்கிறான், ஃபெயிலா இருக்கிறான். ஃபெயிலானது மறுபடியும் ஃபீஸ் கட்ட வரும். 50,000 துபாய் தான் கையில் படிக்கலாம், 50,000 அவங்க கையில வரும். சரிங்களா 60, நம்ம காசு 60-70,000 போவாங்க. சோ இவ்வளவு லைஃப் பார்த்துட்டு அவங்களுக்கு பயபக்தி பத்திரமா இருப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு லைஃப் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம சிஸ்டத்துல அவங்களுக்கு போதிய அளவு சொல்லிக் கொடுக்கறதுக்கான இடம் இருக்கா அப்படின்னா அதை கேள்வி புரியும். சோ ஸ்கூல்ல அதை ஒரு கரிக்குலமா கொண்டு வருவாங்க. ஸ்கூல்லயே வந்து அவங்க பசங்க
அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் நீங்க வந்துட்டு இருக்கு. பட் அவங்க நல்லா படிக்க வைக்கணும், அவனை எஜுகேட் பண்றதுக்கு நல்ல ஒரு ரூம் வேணும், அவனுக்கு நல்லா விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குற எல்லாமே 100% தெரிஞ்சவனா கிடையாது, ஒரு 50% கேட்கும். அதுக்கு காதல் வாங்கிட்டு வருவோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சாலை விபத்துகள், சாலை இதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு வண்டியில எப்படி உட்கார்றது டிரைவருக்கும் வண்டியோட பேசிக் மெக்கானிசம் ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. ரேஸ் மாதிரி ஒரு 900 பாட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அறிவு, அது எப்படி சரி பண்ணுறது அறிவு. வேற என்னென்ன சீட் பெல்ட், ஏர் பிரேக்கு, அந்த மாதிரியான ஐட்டம், கொலாஸ் மிஷின், என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஜிபிஎஸ், கேமரா எல்லாம் என்ன மாதிரி ஒர்க் பண்றது தெரியுது. விபத்து நடக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும், ரோட்ல இருக்கக்கூடிய சைபோர்ட் எல்லாம் எப்படி இருக்கும், விபத்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், விபத்து நடந்துட்டா யார் யாருக்கு தகவல் கொடுக்கலாம், எப்படி வந்து ரெஸ்கியூ பண்ணலாம், பிளட் லாஸ் ஆகலாம், கண்ணு அடிபட்டு கீழே பல்லு கை எப்படி அவனை ரெஸ்கியூ பண்ணலாம், கீழே கீழே யார் வண்டியில என்னென்ன ரெக்கார்டுகள் வச்சு, என்னென்ன பேசிக் ரெக்கார்டு இருக்கணும், அதே மாதிரி விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் ரொம்ப முடியாத கண்டிஷன் போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து என்ன மாதிரியான உறுப்புகள் தானம் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணலாம், கீழே புரிஞ்சு கிடவா உயிர் இருக்கும், மூச்சு கொண்டு போயிருக்கும். அவனை எப்படி சிபிஆர் மாதிரி ஒரு விஷயம் நெஞ்சில தட்டி அவனை கொண்டு வரும். அந்த மாதிரியான பேசிக் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மினி டாக்டர் மாதிரி. உங்களுக்கு தெரியும் எல்லா வருஷம் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வேணும், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வேணும். எங்க ஒருத்த கையால வண்டியா கையா ஒரு சேல குடியா தப்பை கட்டி குடியா அப்படின்னா அரை டாக்டர். டிரைவர் ஓட்டுறது மட்டும் கிடையாது, ஒரு 10-20 என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு கோல்டன் அவர் உங்களுக்கு இருந்தா ஒரு டாக்டர் போய் சேர்த்த டைம் இருக்கு, அவங்களால சேர்த்த முடியுதா, அவனுக்கு ஒரு மினிமம் ஃபர்ஸ்ட் எய்ட் உள்ள பண்ணணும். அது இந்த டிஜிட்டல் இந்தியாக்காரன் பழைய டிரைவர்கள் ரோட்ல வண்டி ஓட்டி பார்த்து அந்த அனுபவத்துல ஒரு இதெல்லாம் இருக்குது. நீங்க வந்து அந்த விஷயங்கள் இந்த டிஜிட்டல் வந்து அது குறைஞ்சிருக்கும். சோ மறுபடியும் சமரைஸ் பண்ண 5 விஷயங்கள். ட்ரங்க் டிரைவிங், செல்போன் டிரைவிங், ஓவர் ஸ்பீட், ஓவர் லோட், மோட்டார் வாகன சட்டப்பிரிவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது. சோ இந்த 5 மேஜரையும் பண்ணீங்கன்னாலே விபத்துக்கள் குறையாது. அடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஹெல்மெட். நான் சொன்ன அந்த 14,000 விபத்துக்கள்ல ஒரு 8,000 விபத்துக்கள் அவன் ஒரு ஹெல்மெட்டை வாங்கி ஐஎஸ்ஐ ஹெல்மெட்டை வாங்கி லாக் போட்டு வச்சுனா கீழே விழுவும் போது இந்த கையை காண ஓன தோணும், அந்த கை உடஞ்சிருந்தேன். நம்மளோட சைக்காலஜிக்கா ஃபர்ஸ்ட் கீழே விழுறான்னா முன்னாலே போறாலும் பின்னால போறாலும் 2 பேருமே ஹெல்மெட் போடணும். நான் போன மாசம் பார்த்த ஆக்சிடென்ட்ல 10 ஆக்சிடென்ட் வந்தது. 2 ஆக்சிடென்ட் என்னன்னா பின்னாடி வீட்டுக்காரமாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவான், உடச்சிட்டு அது உட்காந்து தெரியாம உட்காந்து பின்னாடி ஸ்பீட் ட்ராக் ஏரியா இருந்து அதுவும் மேல குதிச்சு கீழே வந்து தலையில அடிபடுது. சோ பாருங்க, உட்கார்றது பிரச்சனையே ரொம்ப பிரச்சனை, வண்டி ஓடுறது பிரச்சனை உட்காந்து. சோ ஹெல்மெட் ரொம்ப 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 முக்கியம். 14,000 பேர் ஹெல்மெட் போட்டாங்க, செத்து போற 14,000 பேர் ஹெல்மெட் போட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 நேரம் காப்பாங்க. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கோமாக்கு போயிடறாங்க, நல்லாவே இருக்கலாம், கோமாக்கு போயிடணும். பேர் என்னையான்னு கேட்டா அவங்க பழனி பழங்காலம் எங்க ஊர் பார்த்தாலும் கொடி கட்டி பார்த்தாங்க சமையல. அவர் விபத்துல சிக்கிட்டாரு, அவரு வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு. நல்லா தான் இருக்காரு, பார்த்தா நல்லா தான் இருக்காரு. திடீர்னு வேற மாதிரி சொல்லுவாரு. தலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. சீட் பெல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலுக்கு வேற ஏதாவது ஓட்டமாக. ஆனா 120 வந்து அடிக்கிறக்கூடிய வண்டி ஃபர்ஸ்ட் நெஞ்ச பதம் பார்க்கும். நெஞ்சு இருந்து உடையும், பின்னாடி ஸ்பைனல் கார்டு அடிச்சு பின்னாடி திருப்பி விடுவீங்க, அந்த ஏரியாவும் அடிக்கும். சீட் பெல்ட், ஏன்னா சீட் பெல்ட் ஹெல்மெட் எல்லாம் ஒரு வரப்பிரசாதங்க. சாலை வாகனம் ஓடுறது லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்ச விஷயம். ஸோ இதை வந்து அவசியம் நீங்க ஃபாலோ செய்யும். கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாம் என் அளவுக்கு என்னோட அதிகமாக கூட தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த விஷயம் கம்யூனிகேட் இருக்கக்கூடிய விஷயம் கம்யூனிகேட் பண்ணுங்க. வீட்டுல இருக்கான அட்லீஸ்ட் நம்ம பையங்க நம்ம எத்தனை கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. நம்ம பையன் நம்ம சொந்தக்காரே ஒரு 1000 ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்கி மாட்டோம். நீங்க கூலர் வாங்கினாட்டே கேட்டா தெரியுமே, ஐஎஸ்ஐ ஃப்ரீயான கேட்கலாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஃப்ரீயான ஒண்ணு வாங்கி ஒண்ணு போடுங்க. ஏன்னா நீங்க அந்த ஹெல்மெட்டோட மதிப்பு ஒரு 1000 1500 கிடையாது, கிட்டத்தட்ட அது பல லட்சம். அது போய் டாக்டர் போய் சேர்ந்துட்டீங்கன்னா அவரு கேட்டு 3 லட்சம் கத்துப்பாரு. அவரே பல ஆபரேஷன் பல சிகிச்சைகள் 3 லட்சம் கத்துப்பாரு. அதனால கூட வந்து இன்னும் வந்து ஒரு என்ன மூளைக்குள்ள என்ன நடக்குது தெரியல. இந்த பக்கம் டச் பண்ணா வந்து சிரிப்பானா, மூளை இந்த பக்கம் டச் பண்ணா அழுவானா, கண்டே பிடிக்கூடாத விஷயங்கள். ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவசியம் ஹெட் கியர், ஹெல்மெட் வந்து அவசியம். இந்த 5 விஷயங்களை ஃபாலோ. ஓகேங்களா? தேங்க்யூ. ஒரு செல்ஃப் மனநிலை ஒரு வருதா